காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. ஸ்தோத்திரம். எபிரேயருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 6வது ஸ்தோத்திரம் 7வது வசனம் 8வது வசனம். ஸ்தோத்திரம். சத்தங்களை உயர்த்தி ஒருவர் வாசியுங்கள். எபிரேயருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம் வாசியுங்கள். எப்படி எனில், தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை கொடித்து தன்னிடத்தில் பயிர் இடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முட்செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதுக்கு ஏற்றதுமாய் இருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று சொல்லி இந்த வருஷம் கரத்தை பிடித்த ஆண்டவர், என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லி நம்மளை தட்டி எழுப்பின ஆண்டவர், இந்த 3வது வாரம் கர்த்தர் நம்மோடு இடைப்படுவதாக. ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வது எப்படி? Blessed Christian life. ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. நாம் வாசித்த இந்த 2 வசனங்கள்ல ஆசீர்வாதம் என்ற வார்த்தையை நாம் பார்க்கிறோம், சாபம் என்ற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களே ஆசீர்வதிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களும் உண்டு, சாபமாக வாழ்கிற கிறிஸ்தவர்களும் உண்டு. ஸ்தோத்திரம். ஆனால் நம்மை குறித்து ஆண்டவர் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் என்றால், ஒரு ஆசீர்வாதமான கிறிஸ்தவர்களாக நாம் ஜீவிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சித்தம். என்னாகமம் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் நீங்கள் பார்ப்பேன் சொன்னால், அங்கு வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் எல்லாருமே ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டாம். அதே 23ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே, பிலேயாம் ஆவியின் நிறைவோடு ஆசீர்வதிக்கிற ஒரு ஆசீர்வாதம், தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி, தேவன் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி என்று சொல்லி சபிக்க வருகிற பிலேயாம் ஆவியின் நிறைவோடு ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்க முடியும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆசீர்வாதமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்பதற்காக ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் இந்த செய்தியோடு நம்மோடு இடைப்படுகிறார். ஸ்தோத்திரம். நாம் ஸ்தோத்திரம். எபிரேயர் 6ஆம் அதிகாரத்திலே வாசித்த 2 வசனங்கள்ல 2 விதமான நிலங்களை நாம் பார்க்கிறோம். முதலாவது ஒரு நிலம், ஆசீர்வாதமான நிலம், ஃபெர்டைல் சாயில். 2வது நிலம், சபிக்கப்பட்ட நிலம், பேரன் சாயில். 2 விதமான நிலத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு கிறிஸ்தவ ஜீவியம் வேதம் சொல்லுகிறது நிலத்திற்கு ஒப்பாக சொல்லப்பட்டு இருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், மத்தேயு 13ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசியுங்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உரணுகிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவன், ஸ்தோத்திரம், விதைக்கப்பட்டவனோ அவன் வசனத்தை கேட்டு உணர்கிறவனாக இருப்பார் என்றால் அவன் பல மடங்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். நிலமாக இருக்கிற அநேக கிறிஸ்தவர்கள், அவருடைய நிலங்களோ சில நேரத்தில் கனி இல்லாத நிலமாக, உவர் நிலமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒரு உவர் மண்ணில போய் நீங்கள் ஏதாவது ஒரு விதையை விதைத்தால் அது முளைக்காது, அது வளராது. ஸ்தோத்திரம். அது கனிகள் கொடாது,
ஆனால் ஸ்தோத்திரம், நன்சை நிலங்கள்ல போய் நீங்கள் எப்படிப்பட்ட விதையை விளைத்தாலும் அது 30 மடங்காக, 60 மடங்காக, 100 மடங்காக பலன் கொடுக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடற்கரை அருகில போய் நீங்கள் பார்ப்பீங்க சொன்னால் முழுவதும் உப்பாக இருக்கும். ஸ்தோத்திரம், கடற்கரை அருகில் உள்ள ஸ்தோத்திரம் அநேக நிலங்களை நீங்கள் பார்ப்பீங்க சொன்னால் உப்புக்கள் கலந்த மண்ணாக இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். சில நேரத்தில் வனாந்திர பகுதியிலே உள்ள மண்களை, சில மண்களை எடுத்து நம்முடைய நாவில நாம் சுமைப்போமானால் முழுவதும் உப்பு கலந்த மண்ணாகவே இருக்கும். ஸ்தோத்திரம், இந்த நிலத்திலே எப்படிப்பட்ட விதைகளை விதைத்தாலும் ஒரு பலனுமே நான் பார்க்க முடியாது. ஸ்தோத்திரம், கன்னியாகுமரி மாவட்டம், கேரளா மாவட்டம் பகுதிகளில் நீங்கள் போய் பார்ப்பீங்க சொன்னால் நிறைய மண்கள் நல்ல விளைச்சலுக்கேற்ற செம்மண்களாக இருக்கிறது. எந்த விதை விதைத்தாலும், எப்படிப்பட்ட மரங்களை நாட்டினாலும் அது முளைத்து எழும்புகிறது. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற ஒரு வார்த்தை, தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் செழிப்பான நிலமாக நாம் இருக்க வேண்டும். ஒரு ஆசீர்வாதமான கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் இருக்க வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை ஆராய்ந்து பார்க்க உதவி செய்வாராக. உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் ஒரு உபரி நிலமாக இருக்கிறீர்களா அல்லது செழிப்பான நிலமாக இருக்கிறீர்களா? ஸ்தோத்திரம், கென்னத் கேகின் என்ற ஒரு தேவ மனிதர், விசுவாச வார்த்தை ஸ்தாபனத்தின் தலைவராக இருக்கிற அவர் சொல்லும்போது இப்படி சொல்லுகிறார், the mind of the believer is the fertile land. ஒரு ஸ்தோத்திரம், விசுவாசிகளுடைய மனம் செழிப்பான நிலம் போல இருக்கிறது. ஒரு இரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய இருதயத்தின் மனம் எப்பொழுதுமே எப்படி இருக்குமா? எப்படி இருக்குமா? செழிப்பான நிலம். செழிப்பான நிலம் என்று சொல்ல, எந்த விதையை விதைத்தாலும் உடனே உடனே பலன் கொடுக்கிற ஒரு நிலம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு விசுவாசினுடைய லட்சணமே செழிப்பான நிலம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதுதான். ஸ்தோத்திரம், ஒரு கிறிஸ்தவனுக்குள்ளே, ஒரு ஆசீர்வாதமான கிறிஸ்தவனுக்குள்ள 3 காரியங்கள் உண்டு. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனத்தில் வாசித்த அந்த வேத வசனங்கள்ல இருந்து ஒரு 3 காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறேன். ஒவ்வொரு ஆசீர்வதிக்கப்பட்ட கிறிஸ்தவனுக்குள்ள 3 காரியங்கள். முதலாவது, அடிக்கடி மழை பெய்கிற நிலமாக இருப்பார்கள். அடிக்கடி மழை பெய்கிற நிலம். ஆசீர்வதிக்கப்பட்ட கிறிஸ்தவனுக்குள் அடிக்கடி மழை பெய்து கொண்டே இருக்குமா? ஸ்தோத்திரம், அதை தான் சொன்னேன். கன்னியாகுமரி, கேரளா மாவட்ட பகுதியில் நீங்கள் பார்ப்பீங்க சொன்னால் அடிக்கடி மழை பெய்து கொண்டே இருக்கும். இன்னும் மேகாலயா மாநிலத்தில் சிரபுஞ்சி என்ற ஒரு இடம் இருக்கிறது, ஒரு சிறிய நகரம். கடல் மட்டத்திலிருந்து 4823 அடி உயரத்தில் உள்ள ஒரு சிறிய நகரம். அதை குறித்து நான் கேள்விப்பட்டேன். வருஷம் முழுவதும் மழை பெய்து கொண்டே இருக்குமா? வருஷம் முழுவதும். ஸ்தோத்திரம், இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், உங்களுடைய குடும்பங்களிலே நீங்கள் ஆராதிக்கிற ஆராதனையில் அடிக்கடி மழை பெய்து கொண்டு இருக்கிறதா? அபிஷேகிக்கப்பட்ட மழை அடிக்கடி ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறதா? இந்த வருஷம் ஆரம்பத்தில் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார், ஆசீர்வாதமான மழை பெய்யும். இந்த 12 நாட்கள்ல அடிக்கடி பெய்கிற மழை இருக்கிறதா? ஸ்தோத்திரம், அது மட்டுமல்ல. ஸ்தோத்திரம், மழை பெய்கிறது மட்டுமல்ல, 2வது பயிரிடுகிற நிலமாக இருக்க வேண்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட கிறிஸ்தவன் அடிக்கடி மழை பெய்யணும். 2வது பயிரிடுகிற நிலமாக இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, தன்னிடத்தில் பயிர் இடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது எப்படி இருக்குமா? தேவனால் ஆசீர்வாதம் பெறும். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம், அப்ப தன்னிடத்தில் பயிர் இடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கிற நிலமாக நீங்கள் இருக்க வேண்டும். இன்னைக்கு உங்களுடைய ஊழியக்காரன் உங்களுடைய ஸ்தோத்திரம் வாழ்க்கையில வசனத்தை பயிரிடுகிறார்கள். அநேக ஊழியக்காரர்கள் கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில வசனத்தை பயிரிட, ஆனால் அநேகர் பதரைதான் அவர்களுக்கு பலனாக கொடுக்கிறார்கள். எதை பயிரிடுகிறார்களோ அதுதான் அவர்களுக்கு பலனாக கொடுக்க வேண்டும். ஸ்தோத்திரம், வசனத்தை விதைத்து ஒரு நல்ல திராட்சை செடியாகவோ, ஒரு நல்ல திராட்சை கொடியாகவோ, நல்ல ஒரு ஒலிவ மரமாகவோ, நல்ல ஒரு அத்தி மரமாகவோ,
நல்ல ஒரு கோதுமை மரமாகவோ நீங்கள் வளர வேண்டும், உருவாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு ஊழியக்காரனும் வசனத்தை விதைக்கிறார்கள். ஸ்தோத்திரம். ஆனால் வேதம் சொல்லுகிறது தினமும் அடிக்கடி மழை பெய்து கொண்டிருக்கிறது. சிலருடைய வாழ்க்கையில தினமும் மழை பெய்து விதைக்கப்படுகிறது. தேவ வார்த்தைகள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் விதைக்கப்படுகிறது. சபை கூடி வரும் போதெல்லாம் விதைக்கப்படுகிறது. ஸ்தோத்திரம். வேதம் சொல்லு அடிக்கடி மழை பெய்கிற நிலம் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலம். தினமும் வார்த்தையை கேட்கிற நிலம் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலம். தினமும் அதிகாலையில தேவனுடைய முகத்தை பார்த்து வார்த்தையை பெற்றுக் கொள்கிற நிலம் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலம். சபை கூடி வரும் போதெல்லாம் உள்ளே வருகிற நிலம் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலம். ஒவ்வொரு கர்த்தருடைய நாளும் தேவனுடைய சமூகத்தில் வந்து விடுதலையோடு ஆராதித்து வார்த்தையை பெற்றுக் கொள்கிற நிலம் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலம். அதை தொடர்ந்து தானியங்களை பயிர் செல்லுகிற நிலமாக இருக்க வேண்டாம். மூன்றாவது ஸ்தோத்திரம், பயிரை முளைப்பிக்கிற நிலமாக இருக்க வேண்டாம். அடிக்கடி மழை பெய்ய வேண்டும். ஸ்தோத்திரம். பயிரிடுகிற நிலமாக, விதைகள் விதைக்கப்படுகிற நிலமாக இருக்க வேண்டும். மூன்றாவது பயிரை முளைப்பிக்கிற நிலமாக இருக்க வேண்டாம். அதுதான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை. ஸ்தோத்திரம். நெல் விதைக்கப்பட்டால் நெல் முளைத்து கனி கொடுக்கும். கோதுமையை விளைத்தால் கோதுமை முளைத்து பலன் கொடுக்க வேண்டும். ஸ்தோத்திரம். திராட்சையை நாட்டினால் திராட்சை பழத்தை கொடுக்க வேண்டும். அத்தி மரத்தை வைத்தால் அத்தி பழம் கொடுக்க வேண்டும். அப்படி செய்கிற நிலம்தான் ஆசீர்வாதமான நிலம். கைகளை உயர்த்தி ராமைன் சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனத்தில் நீங்கள் பார்ப்பீங்க சொன்னால், அங்கே வேதம் சொல்லுகிறது, பவுல் ஜெப ஆலயத்தில் போய் 3 மாதம் அளவும் எபேசு பட்டணத்தில் பவுல் 3 மாதம் பிரசங்கம் பண்ணுகிறார். ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, பவுல் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து தைரியமாக பிரசங்கித்து 3 மாதம் அளவும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்றவைகளை குறித்து சம்பாஷணை பண்ணி புத்தி சொல்லிக் கொண்டு வந்தானா. கவனிங்க. ஸ்தோத்திரம். அடுத்த வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, சிலர் கடினப்பட்டு அவிசுவாசிகளாகி கூட்டத்துக்கு முன்பதாக மார்க்கத்தை நிந்தித்த போது அவர்களை விட்டு விலகி பின்மாற்றத்துக்குள் கடந்து போகிறார்கள். இங்கு வேதம் சொல்லுகிறது, பவுல் எபேசு பட்டணத்தில் 3 மாதம் தங்கி பிரசங்கம் பண்ணுகிறார். வசனத்தை தான் விதைக்கிறார். ஆனால் சிலரோ வேதம் சொல்லுகிறது கடினப்பட்டு அவிசுவாசிகளாக மாறிவிட்டார்கள். கவனிங்கள். கர்த்தர் இந்த காலை நேரத்தில் நம்மோடு கூட தெளிவாக பேசுவாராக. வேதம் சொல்லுகிறது, பவுல் எதை பிரசங்கம் பண்ணினார்? தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்றவைகளை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறார். ஆனால் அங்கே இருக்கிற ஒரு சில விசுவாசிகளுடைய இருதயம் கடினப்பட்டு கொண்டது என்று சொல்லப்படுகிறது. 3 மாதம் பிரசங்க கேட்ட இவர்கள் அவிசுவாசிகளாக மாறிவிட்டார்களா. ஸ்தோத்திரம். தன்னிடத்தில் பயிர் இடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கிற நிலம்தான் ஆசீர்வாதம் பெறும். அதுவும் யாராலே ஆசீர்வதிக்கப்படும்? தேவனாலே ஆசீர்வதிக்கப்படும். வேதம் அப்படித்தான் சொல்லுது. உங்களுக்கு எப்படிப்பட்ட விதையை நாங்கள் விதைக்கிறோமோ அதற்கு ஏற்றாற் போல நீங்கள் பலன் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்கள் நிலத்தை கர்த்தர் பூரணமாக ஆசீர்வதிப்பாரா. ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு அடுத்த காரியத்தை குறித்து பவுல் பிரசங்கித்ததினாலே கேட்ட ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்பி தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று ஞானஸ்நானம் பெற்று விசுவாசிகளாக மாற வேண்டும். ஆனால் இவர்களுடைய இருதயமோ என்ன செய்யப்பட்டது? கடினப்பட்டது. அவிசுவாசிகளாக மாறினார்கள். வேதம் சொல்லுகிறது, பவுலையும் கூட இருந்த விசுவாசிகளையும் நிந்தித்தார்களாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் ஒரு ஆழமான சத்தியத்தின் மூலம் நம்மோடு கூட ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் இந்த கூட்டத்தை போல நாம் இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, பயிர் இடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஜபத்தை குறித்த ஆண்டவர் ஒரு பிரசங்கம் உங்களுக்கு சொன்னால், ஜபத்தை குறித்ததால் ஒரு விதையை உங்களுக்குள்ள விதைத்தால், நீங்கள் எல்லாரும் ஜப வீரர்களாக நீங்கள் பயிரை ஸ்தோத்திரம் ஜப வீரர்களாக நீங்கள் எழும்புகிற நிலமாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம்.
அர்ப்பணிப்பை குறித்து ஒரு விதை உங்களுக்குள் விதைக்கப்படுமானால் இயேசுவை போல நீங்கள் தியாகம் உள்ளவர்களாக நீங்கள் எழும்ப வேண்டும். சுவிசேஷத்தை குறித்து ஆத்துமாதாயத்தை குறித்து உங்களுக்கு சொல்லப்படுமானால் நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு ஆத்துமாதாய வீரர்களாக அநேக ரட்சிப்புக்குள்ள ஏற்ற ஸ்தோத்திரம் நடத்துகிறவர்களாக நீங்கள் மாற வேண்டும். அதுதான் சொல்லப்படுகிறது பயிரை முளைப்பிக்கிற நிலம். இதுதான் ஆசீர்வாதம் பெறும். இவள் தன்னால் முடிந்த நற்கரியை செய்தாள் என்று சொல்லி ஆண்டவர் விதைய விதைப்பாரனா நீங்கள் எல்லாரும் நற்கரியை செய்கிறவர்களாக மாறிவிட வேண்டும். அதுதான் பயிரை முளைப்பிக்கிற நிலம். ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்ட பல வருஷம் ஆகியும் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தோம் எத்தனையோ சத்திய வசனங்களை நாம் கேட்டும் வாசித்தும் வருகிற நாம் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்? ஸ்தோத்திரம். வசனத்துக்கு தக்க வாழ்க்கை வாழ்கிறோமா? இல்லாவிட்டால் வசனத்தை கேட்டு அதற்கு பிறகு எதிர்மறையான சிந்தனையோடு எதிர்மாறாக இருதயம் கடினப்பட்டு அவிசுவாசம் நிறைந்தவர்களாக கனி இல்லாத வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஸ்தோத்திரம். தேவனிடத்தில் ஏற்கனவே விசுவாசமா இருக்கிறவர்களை நிந்திக்கிற கூட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோமா? ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கப்பட்ட நிலம். இன்னும் அதே எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் அடுத்து ஒன்று சொல்லப்படுகிறது. சபிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் யார்? வேதம் சொல்ல முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தகாததாயும். வாசியுங்கள். சபிக்கப்படுகிறதுக்கு ஏற்றதுமாக இருக்கிறது, சுட்டரிக்கப்படுவதே அதனுடைய முடிவு என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. கவனிங்கள். இந்த நிலத்திலையும் அடிக்கடி மழை பெய்கிறது. இந்த நிலத்திலும் விதைகள் விதைக்கப்பட்டது, பயிர் செய்யப்பட்டது. ஆனால் பலன் இல்லை, பலன் இல்லை. ஸ்தோத்திரம். என்ன செய்கிறது? முட்செடிகளை முளைப்பிக்கிறது, முள் பூண்டுகளை முளைப்பிக்கிறது. அதனால அந்த நிலம் தகாதது, ரிஜெக்டட். ஆண்டவரே சொல்லுகிறார், அது தகாதது, அதை நான் தள்ளிவிட்டேன். தகாதது என்று சொன்னால் கோதுமை வரும், நெல் வரும், திராட்சை பழங்கள் வரும், அத்திப்பழம் வரும் என்று சொல்லி ஊழியக்காரன் எதிர்பார்க்கையில் இந்த நிலமோ எப்படிப்பட்டதாய் கொடுக்கிறது? முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பித்துக் கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நிலம் சபிக்கப்படுகிறதுக்கு ஏற்றதாக இருக்கிறது. இதனுடைய முடிவு என்ன? சுட்டரிக்கப்பட வேண்டும். கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த வருஷத்தின் ஆரம்ப மாதங்கள்ல ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நிலமாக நீங்களும் நானும் இருக்க விரும்புகிறோமா? இல்லாவிட்டால் சபிக்கப்பட்ட நிலமாக இருக்க விரும்புகிறோமா? இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற அநேகருடைய மனிதனுடைய உள்ளங்கள் எல்லாமே ஆசீர்வாதத்தை தான் ஏங்கிக் கொண்டு இருக்கிறது. ஆசீர்வாதத்தான் விரும்புகிறது. இந்த விருப்பத்தை பல விதத்தில் காண்பிக்கிறார்கள். ஒரு கிறிஸ்தவர்கள் ஒரு வீடை கட்டி அதை பிரதிஷ்டை செய்யும் போது, ஸ்தோத்திரம், ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதமான இல்லம் என்ற பெயரை வைக்கிறார்கள். ஒரு வீட்டில் ஒரு ஆண் பிள்ளை பிறந்தால் ஆசீர்வாதம் என்ற பெயரை வைக்கிறார்கள். பெண் பிள்ளை பிறந்தால் பிளஸிங் என்று சொல்லி பெயரை வைக்கிறார்கள். அநேக பத்திரிகை ஊழியங்களை நீங்கள் பார்ப்பீங்க சொன்னா பிளஸிங் என்ற பெயரை வைக்கிறார்கள். ஸ்தோத்திரம். இன்னும் இதெல்லாம் எதற்காக? எப்படியாவது ஒரு ஆசீர்வாதம் எங்களுக்கு வந்து விடாதா? எல்லாருடைய இருதயமும் ஆசீர்வாதத்தை இயங்குகிறது. உலக பிரகாரமான ஜனங்களை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு மாப்பிளை பார்ப்பதற்கு முன்பதாகவோ இல்ல பெண்ணை பார்ப்பதற்கு முன்பதாகவோ சில பொருத்தங்களை பார்க்கிறார்கள், சில நாள் நட்சத்திரங்களை பார்க்கிறார்கள், சில ஜாதகங்களை பார்க்கிறார்கள். எல்லாமே எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான குடும்ப வாழ்க்கை கிடைக்காதா என்று சொல்லி ஏக்கத்தில தான் இதெல்லாம் செய்கிறார்கள். ஸ்தோத்திரா. இன்னும் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் வசனத்தின்படி வாழ்கிறவர், அவர்களும் ஆசீர்வாதத்தை எதிர்ப்பாங்க. இன்றைக்கு ஆராதனை எனக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்காதா? இன்னைக்கு ஒரு ஜெபம் எனக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்காதா? இன்னைக்கு தேவ வார்த்தை எனக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்காதா? இன்னைக்கு ஒரு ஊழியம் எனக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்காதா? ஸ்தோத்திரம். இப்படி பல்வேறு காரியங்களை ஆவிக்குரியவரும் உலகத்தில் உள்ளவர்களும் ஆசீர்வாதத்தை ஏங்கும் போது எது பிளஸிங், எது ஆசீர்வாதம்? வேதம் நமக்கு சில காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறது.
இதுதான் ஆசீர்வாதம் என்று சொல்லி வேதம் சில காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறது. இந்த காலை நேரத்தில் எது உண்மையான ஆசீர்வாதம் என்று, இது உண்மையான ஆசீர்வாதம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட ஆண்டவர் பேசுவாராக. ஒரு 15 குறிப்புகளை நான் எடுத்து வைத்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். இன்றைக்கு சில குறிப்புகளை மாத்திரம் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுவேன். அடுத்த வாரம் இந்த செய்தியினுடைய தொடர்ச்சியை உங்களோடு பேசுவேன். ஸ்தோத்திரம். எது உண்மையான ஆசீர்வாதம்? வாசியுங்கள். சகரியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசியுங்கள். உலகம் பல ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது வேதம் இதுதான் ஆசீர்வாதம் என்று சொல்லி, இதை எதிர்ப்பார் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் நம்மோடு பேசுகிறது. சகரியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 13வது வசனம். சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது ஆசீர்வாதம் என்று சொல்லி வேதம் நமக்கு கொடுக்கிற விளக்கம், ரட்சிப்பு தான் ஆசீர்வாதம். ரட்சிப்பு தான் ஆசீர்வாதம். ரட்சிப்பு ஒரு ஆசீர்வாதம். இன்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் பெற்ற ரட்சிப்பு தான் உங்களுக்கு கிடைத்த முதல் ஆசீர்வாதம். இதுதான் ஆவிக்குரிய முதல் ஆசீர்வாதம். எது ரட்சிப்பு? எது ரட்சிப்பு? முதலாவது பிரித்தெடுக்கப்படுதல், பின்பு ரட்சிப்பு, ரட்சிக்கப்படுதல். இதான் ரட்சிப்பு. ஸ்தோத்திரம். முதலாவது பிரித்தெடுக்கப்படுதல், செப்பரேட் பண்ணப்படுதல். இரண்டாவது தான் சால்வேஷன். இதுதான் ரட்சிப்பு. இதுதான் சரியான ரட்சிப்பு. ஸ்தோத்திரம். ரட்சிப்பு குறித்து அநேகர் விளங்காததுனால இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில பரிசுத்த ஜீவித்துல தடுமாறுறாங்க. தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கிறதுல தடுமாறுறாங்க. இன்னைக்கு ரட்சிப்பு குறித்த வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது, ஸ்தோத்திரம், எகிப்துல இருக்கிற என் ஜனத்தை நான் விடுவித்தேன் என்று சொல்லுகிறார். எப்ப விடுவிச்சான்? முதலாவது எகிப்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டார்கள். இரண்டாவது செங்கடலில் இறங்கி அவர்கள் வெளியே வந்த போதுதான் பூரணமாக ரட்சிக்கப்பட்டார்கள். ஸ்தோத்திரம். உடனே ரட்சிப்பு வராது. முதலாவது பிரித்தெடுக்கப்படுதல். கவனியுங்கள். ஆண்டவர் நம்முடைய ஸ்தோத்திரம் முதல் ஆசீர்வாதத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். இதைத்தான் புதிய ஏற்பாட்டில் வேதம் சொல்ல, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை குறித்து சொல்ல, முதலாவது நாம் பிரித்தெடுக்கப்பட்டால் பின்பு ரட்சிக்கப்பட முடியும். எனக்கு அன்பான தேவன பிள்ளைகளே, இப்படிப்பட்ட வசனத்தின்படிதான் நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோமா? இன்றைக்கு நம்முடைய ரட்சிப்பினுடைய ஆவிக்குரிய நிலைமையை கர்த்தர் எடுத்து காண்பிப்பாராக. ஸ்தோத்திரம். முதலாவது நாம் பிரித்தெடுக்கப்பட்டால் பின்பு நாம் ரட்சிக்கப்பட்டு விடலாம். ஸ்தோத்திரம். எதில இருந்து பிரிக்கப்பட வேண்டும்? பாவமான சமுதாயத்தில் இருந்து, பாவிகளான நண்பர்களிடத்தில் இருந்து, ஸ்தோத்திரம், பாவமான சூழ்நிலையில இருந்து, இவைகளில் இருந்து எல்லாவற்றிலும் நாம் பிரித்தெடுக்கப்பட்டால் இரண்டாவது நாம் என்ன செய்யப்பட முடியும்? சொல்லுங்க. ரட்சிக்கப்பட முடியும். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். பாவிகளோடு, ரட்சிக்கப்படாதவர்களோடு முழு ஐக்கியம் வைத்துக் கொண்டு நாங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்று சொல்லி யாராவது சொன்னால் அவர்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்மளையே நாம் ஏமாற்றி விடக்கூடாது. சரியான ரட்சிப்பு என்பது என்ன? பாவிகளை விட்டு நாம் பிரித்தெடுக்கப்படுவதுதான். இஸ்ரவேல் சபையை குறித்து நான் பார்க்க முடியும். அப்படித்தான் இருந்தது. பாவிகளை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டார்கள், அப்புறம் தான் ரட்சிக்கப்படுகிறார்கள். புதிய ஏற்பாட்டு சபை அப்படித்தான் இருந்துச்சு. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பேன் சொன்னால் 38வது வசனத்திலிருந்து 41வது வசனம் வரை நீங்கள் பார்க்க முடியும். பேதுரு எழும்பி பிரசங்கமா, மனம் திரும்ப வேண்டும், ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற வேண்டும். அது மாத்திரமல்ல,
மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்ற தேவனுடைய உபதேசத்தை சொன்ன போது வேதம் சொல்லுகிறது, அந்த வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்களா என்ன செய்தார்கள்? ஞானஸ்நானம் பெற்றார்கள். வேதம் அதான் சொல்லுகிறது. அப்ப சில 2:47 பார்க்க, ரட்சிக்கப்படுகிறவர்களை தான் கர்த்தர் எங்க கொண்டு வந்து சேர்க்கிறார்? சபைக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கிறார். இதுதான் ஒரு சரியான ரட்சிப்பு. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டால் இதுதான் நமக்கு கிடைக்கிற பெரிய ஆசீர்வாதம். ஆமென். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் காட், ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீர்களா? உண்மையிலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீர்களா? ரட்சிக்கப்படாதவர்களா? ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறேன். நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோமா இல்லையா என்பதை கண்டுபிடிப்பதற்கு ஒரு சூத்திரம், ஒரு ஃபார்முலா. நம்முடைய வீட்டில் ஒரு விசேஷ நிகழ்ச்சி நடத்துகிறோம். ஒரு விசேஷ நிகழ்ச்சி நடத்தும் போது நம்முடைய வீட்டுக்குள் நடக்கிற அந்த கூட்டத்தில் யார் அதிகமான பேர் கலந்து கொள்ளுகிறார்கள்? ரட்சிக்கப்படாதவர்களா ரட்சிக்கப்பட்டவர்களா? அது குடும்பமோ உறவினரோ யாராக இருந்தாலும் ரட்சிக்கப்படாதவர்கள் அதிகமாக கலந்து கொள்ளுவார்களானால் நாம் இன்னும் சரியாக ரட்சிக்கப்படவில்லை என்பதுதான் உண்மையான அர்த்தம். தேவனுடைய விசுவாச பிள்ளைகளும் ஊழியர்களும் அதிகமாக கலந்து கொள்ளுவார்களானால் சரியாக நாம் ரட்சிக்கப்பட்டு சரியான வழியில் போகிறோம் என்பதை அர்த்தம். கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள். நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோமா ரட்சிக்கப்படாமல் இருக்கிறோமா? ஸ்தோத்திரம். எது உண்மையான ஆசீர்வாதம்? 2வது யாத்திராகமம் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசியுங்கள். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 25வது வசனம் வாசியுங்கள். கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். 2வது எது ஆசீர்வாதம்? எது உண்மையான? முதலாவது ரட்சிப்பு தான் ஆசீர்வாதம். பிரித்தெடுக்கப்பட்டு ரட்சிக்கப்படுவது தான் ஆசீர்வாதம். 2வது வியாதி இல்லாத வாழ்க்கை, அதுதான் ஆசீர்வாதம். வேதம் அப்படிதான் சொல்லுது. உலகத்தில் ஒரு பழமொழி உண்டு, நோயற்ற வாழ்வு குறைவற்ற. இது 100க்கு 100 உண்மையான ஒரு பழமொழி. ஸ்தோத்திரம். நோயற்ற வாழ்வு அடுத்த ஆசீர்வாதம், அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். நோயற்ற வாழ்வுதான் 2வது ஆசீர்வாதம். ஆண்டவர் சொல்ல, அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு வியாதி வந்து அதுக்கு பின்பதாவது சுகமாவது அல்ல, வியாதி வராமலே நல்ல சுகத்தோடு இருப்பதுதான் ஆசீர்வாதம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வியாதி நம்மை தாக்காமல் வாழ்கிற வாழ்க்கை, வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை, இதுதான் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. ஸ்தோத்திரம். தலைவலி, வயிற்று வலி, காய்ச்சல், ஆங்காங்கே திடீரென்று முளைக்கிற ஸ்தோத்திரம் அநேக வியாதிகள், இது எல்லாம் என்னை தொடவே இல்லை, எனக்கு வரவே இல்லை என்று சொல்லுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார், உனக்கு நான் தரப்போகிறேன். ஆமென். கைகளை உயர்த்தி அதை ரிசீவ் பண்ணுங்க. ஆமென். பிரைஸ் காட், ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தின் பாதையிலே கடந்து வரும்போது வேதம் சொல்லுகிறது, தேவன் அவர்களுக்கு வியாதியை விலக்கினாராம். இஸ்ரவேல் ஜனங்களை ஒருவனும் ஸ்தோத்திரம் பலவீனன் அல்லன்னு தான் சொல்லப்பட்டிருக்குது. 40 வருஷம் வியாதி வந்து ஒரு மனுஷனை சாகல, நல்ல சுகமாக இருந்தாங்க. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுத்திருந்தார். ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தையை முறுமுறுத்து தேவனுக்கு விரோதமாக எழும்பி செத்தான்களை ஒழிய ஸ்தோத்திரம் வியாதி வந்து ஒருவர் சாகல. நல்ல ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். ஸ்தோத்திரம். வியாதி இல்லாத வாழ்க்கை தான் ஆசீர்வாதமான ஒரு கிறிஸ்தவ ஜீவியா. ஸ்தோத்திரம். இந்த 2வது அனுபவம் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். இதுதான் ஆசீர்வாதம். இதைதான் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டு நீங்கள் வாழ வேண்டும். 3வது எது ஆசீர்வாதம்? வேத நமக்கு கொடுக்கிற விளக்கம் ரோமர் எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம்
29வது வசனத்தை வாசியுங்கள். ரோமர் கழுத நிருபம் 15ஆம் அதிகாரம் 29வது வசனம் வாசியுங்கள். நான் உங்களிடத்தில் வரும்போது கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோட வருவேன் என்று அறிந்திருக்கிறேன். மூன்றாவது, தேவனுடைய வார்த்தையாகிய சுவிசேஷம் தான் நமக்கு ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தையாகிய சுவிசேஷம் தான் நாம் கூடி வருகிற ஆராதனையிலே பிரசங்கிக்கப்படுகிற செய்தி மூலமாக தேவனுடைய வார்த்தை சத்தியமாக நமக்கு வருமானால் அதுதான் சுவிசேஷ ஆசீர்வாதம். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதுதான் ஒரு ஆசீர்வாதமான சபை. அந்த வசனத்தை பேசுகிற ஊழியன் தான் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஊழியன். அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொள்கிற தேவனுடைய பிள்ளைகள் தான் ஆசீர்வதிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள். ஒரு மனிதனுக்குள்ள 3 பகுதிகள் இருக்கிறது: ஆவி, ஆத்துமா, சரீரம். இந்த 3 பகுதியும் வார்த்தையாகிய சுவிசேஷம் தொடுமானால் அதுதான் சம்பூர்ணமான ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. ஆவியின் ஆசீர்வாதம் என்ன? ரட்சிப்பு தான் ஆவியின் ஆசீர்வாதம். ஆத்துமாவின் ஆசீர்வாதம் என்ன? பரிசுத்தமாகுதல் தான் ஆத்துமாவின் ஆசீர்வாதம். சரீர ஆசீர்வாதம் என்ன? சரீர பிரகாரமான எல்லா தேவைகளும் வசனத்தின் மூலமாக, சுவிசேஷத்தின் மூலமாக சந்திக்கப்படுவதுதான் சரீரத்தின் ஆசீர்வாதம். இப்படி 3மே வசனத்தின் மூலமாக தொடுமானால் நீங்களும் நானும் சம்பூர்ண ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வசனத்தின் மூலமாக ஒரு நல்ல படிப்பு, நல்ல சிறந்த உத்தியோகம், நல்ல ஒரு கணிசமான வருமானம், கீழ்ப்படிதல் உள்ள மனைவி, பண்புள்ள பிள்ளைகள், ஸ்தோத்திரம், பாசமுள்ள நண்பர்கள், இவர்கள் எல்லாரும் உங்களுக்கு உண்டாயிருப்பார்களானால் இதுதான் சுவிசேஷத்தின் சம்பூர்ண ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை சொந்தரிக்க வேண்டாம். சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதம் இன்றைக்கு நமக்கு கிடைக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. அதனாலதான் யோவான் சொல்லும்போது சொல்லுகிறார், உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இரு. ஆவியில ஒரு ரட்சிப்பு இருக்கணும், ஆத்மாவில ஒரு பரிசுத்தம் இருக்கணும், சரீரத்திலே நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு இருக்க வேண்டும். எப்படி? வசனத்தின் மூலமாக. ஆமென். இதுதான் சகல சம்பூர்ணத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய 3வது ஆசீர்வாதம். 4வது, எது ஆசீர்வாதம்? வேதம் கொடுக்கிற விளக்கம். ஆதியாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 2, 3, 4. எழுந்து புறப்பட்டு பதான் அராமில் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேலுடைய வீட்டுக்கு போய் அவ்விடத்தில் உன் தாயின் சகோதரனாகிய லாபானின் குமாரத்திக்குள் பெண் கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டான். சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜன கூட்டமாகும்படி உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குறதுமான தேசத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருளவாராக என்று சொன்னார். 4வது, எது ஆசீர்வாதம்? வாக்கு தத்தத்தை பெற்றுக் கொள்ளுவது. ஸ்தோத்திரம். 1வது ரட்சிப்பு, 2வது வியாதி இல்லாத வாழ்க்கை, 3வது வார்த்தையாகிய சுவிசேஷ ஆசீர்வாதம், 4வது வாக்கு தத்தத்தை பெற்றுக் கொள்ளுவது. இங்கு வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கு தன்னுடைய மகனாகிய யாக்கோபை ஆசீர்வதிக்கிற ஒரு ஆசீர்வாதம். சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நாமத்தை சொல்லி ஆசீர்வதிக்கிறார். நீ பரதேசியாக தங்குகிற தேசத்தை நீ சுதந்திரித்துக் கொள்வாய். இதுதான் வாக்கு தத்தம் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம். இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்து ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார். ஸ்தோத்திரம். இதே போல அதே வாக்கு தத்தத்தை திரும்பவும் ஸ்தோத்திரம் நினைப்பூட்டுகிறார் யாக்கோபுக்கு. எங்க நினைப்பூட்டுகிறார்? அநேக ஆசீர்வாதங்களை எனக்கும் என் சந்ததிக்கும் தருவார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்வது ஒரு ஆசீர்வாதமான ஜீவியம்.
ஸ்தோத்திரம். இன்னைக்கு வேத புஸ்தகத்தை வாசிக்கும் போது அநேக வாக்குத்தத்தங்கள் நமக்கு நேராக வரும். நிறைய பேர் நிறைய வாக்குத்தத்தங்களை சொல்லுகிறார்கள். சமீப நாட்கள் ஒரு ஊழியக்காரனுடைய செய்தியை நான் கேட்கும் போது அவர் சொன்னார், 30,000 வாக்குத்தத்தங்கள் வேதத்தில் இருக்கிறதா. ஸ்தோத்திரம். 30,000 வாக்குத்தத்தங்கள். இன்னும் சரியாக எத்தனை வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது என்று சொல்லி கணிக்க முடியவில்லை. ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்கள் வேதத்தில் இருக்கிறது. இப்ப வேதம் சொல்லுகிறது, இது யாருக்குரியது? முழு வாழ்க்கைக்கு தேவையான ஆசீர்வாதங்கள் நமக்குரியது. ஆண்டவர் சொல்லுங்க, முதலாவது இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்குரியது, இரண்டாவது உங்கள் பிள்ளைகளுக்குரியது, மூன்றாவது தூரத்திலிருந்து வருகிற எல்லாருக்கும் உரியது. இதுதான் ஆண்டவர் கொடுத்திருக்கிற வார்த்தை. இப்ப வசனத்தை வாசிக்கும் போது, வசனத்தை கேட்கும் போது, ஸ்தோத்திரம், நமக்குள்ள ஒரு விசுவாசத்தை உண்டாக்கி வெளிப்பாடாக வரும் பாருங்க, இது எனக்குரியது என்று சொல்லி அதை ரிசீவ் பண்ணுவதுதான் ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம். எனக்கு அநேகர், ஸ்தோத்திரம், நான் அநேகரை பார்த்திருக்கிறேன், அநேகரை பார்க்கிறேன். தேவ வார்த்தை வரும்போதே கைகளை உயர்த்த சொல்ல வேண்டிய அவசியம், கைகளை உயர்த்தி ஆமென் சுதந்திரிக்கிறது பார்த்திருக்கிறேன். அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறதை நான் பார்த்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். எனக்கு ஆண்டவர் சொல்ல, வாக்குத்தத்தங்களை நமக்கு உரிமையாக்கி கொள்ள வேண்டாம். வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொண்டு ஓடுவோமானால் அதுதான் ஆசீர்வாதம், அதுதான் ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்டு விசுவாசத்தில் முன்னேறுங்கள். வாக்குத்தத்தம் நிச்சயமாக நிறைவேறியே ஆகும். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தம் பெற்றுக் கொள்வது ஒரு ஆசீர்வாதம். ஐந்தாவது எது ஆசீர்வாதம்? ஆதியாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஸ்தோத்திரம். இந்த வருஷ ஆரம்பத்தில் ஆண்டவர் உங்களோடு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் சாதாரணமாக விட்டுவிடக் கூடாது. டைரியில நிரப்பி அப்படியே டைரியை நீங்கள் மூடி வைத்து விடக்கூடாது. தினமும் அதற்கு உயிர் கொடுக்கணும். தினமும் அதை எடுத்து திரும்பி ஒவ்வொரு வார்த்தைகளை அறிக்கை செய்து கொண்டே இருப்பீர்களானால் இந்த வருஷம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் என் வாழ்க்கையில தேவன் ஒரு ஆசீர்வாதமான மழையை அனுப்பினார் என்று சொல்லி சாட்சி கொடுத்து கொண்டே இருப்பீர்கள். ஆமென். 2வது வசனத்தை வாசியுங்கள். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 5வது எது ஆசீர்வாதம்? பெரிய ஜாதியாகணும். இதுதான் ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம். ஒரே இடத்துல கூனி குறுகி உட்கார்ந்து இருப்பது அல்ல, ஒரே இடத்திலே ஸ்தோத்திரம் கொட்டடித்துக் கொண்டிருப்பது அல்ல, பல இடங்கள்ல கிளைகள் முளைகள் என்று சொல்லி பெரிய ஜாதியாக மாறணும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னது அதுதான், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். பெரிய ஜாதியாக மாறுவதுதான் ஆசீர்வாதம். ஆபிரகாமுக்கு கொடுத்த இதே ஆசீர்வாதத்தை தான் நம்முடைய சபைக்கு கர்த்தர் தரிசனமாவே கொடுத்திருக்கிறார். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். ஸ்தோத்திரம். இதன்படிதான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஆபிரகாமை போல உன்னையும் இந்த ஜனங்களையும் பெரிய ஜாதியாக மாற்றுவேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இந்த சபையை பெரிய ஜாதியாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் இன்றைக்கு ஸ்தோத்திரம் நமக்கு கொடுக்கிற தீர்க்கதரிசன வார்த்தையின்படி மந்தையாக கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து கடந்த உபவாச ஜபத்தில் அருமையான சகோதரர் நல்ல ஒரு ஜபனர் மாதம் மாதம் ஞானஸ்நானம் கொடுக்கிற ஒரு ஆராதனை, வாரம் தேவ சபைக்குள்ள புதிய புதிய குடும்பங்கள் வருகிற ஒரு ஆராதனை கர்த்தர் அப்படியே பெரிய ஜாதியாக மாற்றுவாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாம். The great nation பெரிய ஜாதியாக மாறுவதுதான், இதான் ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் சொல்லி 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 ஆண்டவரே இதுதான் ஆசீர்வாதம் வேதத்தில் சொல்லப்பட்ட, இது நாங்க பெற்றுக்கொள்ளணும், என் குடும்பம் பெற்றுக்கொள்ளணும், எங்க சபை பெற்றுக்கொள்ளணும். ஸ்தோத்திரம். 6வது ஸ்தோத்திரம். இன்னும் 2 காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன். தொடர்ந்து அடுத்த வாரம் நான் தொடர்ந்து பார்க்கலாம். யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசியுங்கள். யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசியுங்கள். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது, என் சகோதரரே இப்படி இருக்கலாகாது.
ஆறாவது, எது ஆசீர்வாதம்? துதிப்பதுதான் பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவர் அப்படித்தான் சொல்லுகிறார். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. ஸ்தோத்திரம். இன்னைக்கு தேவனை துதிப்பதும் மனிதர்களை சபிப்பதும் மனிதர்களை குறை சொல்வதும் ஒரே நாவிலிருந்து தான் வந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அநேக சொல்ல நம்முடைய நாவிலிருந்து தான் புறப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், துதிப்பதுதான் ஆசீர்வாதமான வாழ்க்கை. ஸ்தோத்திரம். காரியங்கள் என்ன சம்பவித்தாலும், எப்படிப்பட்ட எதிரான சூழ்நிலைகள் இருந்தாலும், நம்முடைய வாயிலிருந்து ஸ்தோத்திரமும் கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமம் அளவிடப்படாதது என்று சொல்லி கர்த்தரை துதித்தல்தான் நம்முடைய நாவிலிருந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்கள் தான் ஆசீர்வாதமான கிறிஸ்தவர்கள். வேதம் அப்படிதான் சொல்ல, அப்படிப்பட்டவர்கள் தான் ஒரு பிளஸட் கிறிஸ்டியன் லைஃப் வாழ்கிறவர்கள். ஸ்தோத்திரம். கர்த்தரை துதிக்காதவர்கள் யார்? அவர்கள் எல்லாரும் சாபத்துக்குரியவர்கள், புலம்புகிறவர்கள், முறுமுறுக்கிறவர்கள், மற்றவர்களை குறை சொல்லுகிறவர்கள். ஸ்தோத்திரம். புறங்கொண்டி திரிகிறவர்கள், அழப்புகிற வாழ்க்கை, அழப்புகிற மூடன் விழுவான் என்றபடி வேதம் சொல்ல, அவர்கள் எல்லாரும் சாபத்துக்குரியவர்கள். யோபுனுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்க முடியும். எத்தனையோ ஆபத்தான சூழ்நிலைகள் யோபுவுக்கு வருகிறது. ஒவ்வொரு சம்பவத்தில் யோபு என்ன சொல்லுகிறார் தெரியுமா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவரை துதிக்கிற ஒரு அனுபவம். தேவனிடத்தில் நன்மையை பெற்ற, நன்மையை அனுபவித்த நாம் தீமையும் பெற வேண்டாமா என்று சொல்லி ஆண்டவரை துதிக்கிற அனுபவம் யோபுனுடைய வாழ்க்கையில வந்தது. எல்லா சூழ்நிலையில கர்த்தரை துதிக்கிறான், எல்லா சூழ்நிலை கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் எந்த சூழ்நிலையில் கர்த்தரை துதிக்கிறவர்களாக இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. தாவீதை குறித்து வேதம் சொல்லுது, எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிறார். இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு பெரிய ராஜாவாக இருந்தாலும் நேரம் எடுத்து வேதம் ஒரு நாளில் 7 முறை போய் அவர் முழங்கால் படியிட்டு துதிக்கிறாரா. இதுவும் இல்லாமல் எப்பொழுதும் தன்னுடைய நாவு கர்த்தரை துதிக்கிற ஒரு அனுபவம். ஸ்தோத்திரம். எப்ப வாயை திறந்தாலும் தாவீதுடைய வாயிலிருந்து துதித்தல் தான் வந்து கொண்டு இருக்கிறதா. தாவீதுக்கு பிரச்சனைகள் இல்லையா? ஏகப்பட்ட பிரச்சனைகள். தாவீதுடைய குடும்பத்தில் நிறைய இழப்புகள். வேதம் சொல்லுகிறது, அவனுடைய மாமனார் அவனுக்கு விரோதியாக இருந்தார். தாவீதுடைய சொந்த மனைவி அவனுக்கு விரோதியாக இருந்தாள். பெற்றெடுத்த பிள்ளைகள் விரோதியாக இருந்தார்கள். அப்சலோம் விரோதியாக எழுப்பினான். அதோனியா விரோதியாக எழுப்பினான். கொலைகள் நடக்கிறது. ஆனாலும் தாவீது சொல்லுகிறார், எக்காலத்திலும் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிப்பேன், அவரை துதிக்கிற துதி எப்பொழுதும் என் வாயில இருக்கும். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். வேதம் நமக்கு விளக்கம் கொடுக்கிறது. தாவீதுக்கு பெண் கொடுத்த மாமனார் ஸ்தோத்திரம் சவுல் 25 முறை ஈட்டிய கொண்டு தாவீதுடைய நெஞ்சுக்கு நேராக வீசினானா. எத்தனை முறைங்க? 25 முறை. பெண்ணை கொடுத்து பெண்ணோட வாழ்க்கையை எடுக்கிறதுக்கு சவுல் அவ்வளவு முயற்சிப்படுகிறான். ஸ்தோத்திரம். ஆனாலும் எந்த சூழ்நிலையிலும் தாவீது துதித்துக் கொண்டே இருக்கிறார், துதித்துக் கொண்டே இருக்கிறார். எந்த காரியத்திலும் நம்முடைய வாயிலிருந்து துதி இருக்குமானால் இதுதான் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற 6வது ஆசீர்வாதம். ஆமென், ஸ்தோத்திரம். தாவீது எப்பொழுதும் துதிக்கிற ஒரு அனுபவம் தாவீதுக்குள்ள இருந்தபடியினால்தான் வேதம் சொல்லுகிறது, யாருக்கும் கிடைக்காத ஒரு சிம்மாசனம் தேவனுடைய இருதயத்துக்குள்ளே போய் தாவீது இடம் பிடிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு அநேகர் மனுஷனுடைய இருதயத்துல மனுஷங்களை தான் வைக்கிறாங்க. ஸ்தோத்திரம். மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளெல்லாம் மனிதர்களை வச்சு அழகு பார்க்கறாங்க. ஆனா தேவனுடைய இருதயத்துக்குள்ள கர்த்தர் யாரை வைக்கிறார் தெரியுமா? நம்மளை வைக்கிறாரா. ஆமென். யாரு தெரியுமா? துதிக்கிறவர்களை. எந்த சூழ்நிலையில துதிக்கிற, இதுதான் ஆசீர்வாதம். 7வது எது ஆசீர்வாதம்? சங்கீதங்களின் புஸ்தகம் 29ஆம் சங்கீதம் 11வது வசனத்தை வாசியுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 29:11. கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். 7வது ஆசீர்வாதம். எது உண்மையான ஆசீர்வாதம்? வேதம் கொடுக்கிற விளக்கம் சொல்லுங்கள், வரிசையாக சொல்லுங்கள். 1வது ரட்சிப்பு, வியாதி இல்லாத வாழ்க்கை,
சத்தமாக. வார்த்தையின் மூலமாக சுவிசேஷ ஆசீர்வாதம், வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொள்வது. ஐந்தாவது, பெரிய ஜாதியாக மாறுவது, துதிப்பது. ஏழாவது, சமாதானத்தை பெற்றுக் கொள்வது. இதுதான் ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம். சமாதானம் பெற்றுக் கொள்வது ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தில் சமாதானம் இருந்தால் நீங்கள் தான் ஆசீர்வாதமான கிறிஸ்தவர்கள். ஸ்தோத்திரம். இந்த சமாதானம் முதலாவது நமக்கும் தேவனுக்கும் இடையிலே உண்டானது. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நமக்கும் தேவனுக்கு இடையிலே கலகங்கள், பிரச்சனைகள், விரோதங்கள், ஆவியானவரை துக்கப்படுத்துகிற சம்பவங்கள் இருக்குமானால் நம்மால் சமாதானமே என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் ஆளுகை செய்கிறார். ஆவியானவருடைய அசைவுகளை, ஸ்தோத்திரம், ஆவியானவர் நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளை ஆண்டவர் கவனிக்கிறார். சொல்கள், வார்த்தைகள் மூலமாக பேசுகிற வார்த்தைகள், செய்கிற ஒவ்வொரு செயலுடைய கிரியைகள், நடக்கைகள், இவைகள் எல்லாம் ஆவியானவரை துக்கப்படுத்துமானால் கிறிஸ்தவர்களாகிய நாம் சமாதானமாகவே இருக்க முடியாது. ஸ்தோத்திரம். நம்முடைய ஆவியானவரை நாம் சந்தோஷப்படுத்திக் கொண்டு இருப்போமானால் கர்த்தர் நம்மளை எப்போதும் எப்படி நிரப்புவாராம்? சமாதானத்தினால். அதனாலதான் ஆண்டவர் சங்கீதத்தில் பேசினார், கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுக்கிறது மாத்திரமல்ல, சமாதானம் அருளி அவங்களை நிறைவா ஆசீர்வதிப்பாரா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. கணவன் மனைவிக்குள் சமாதானமாய் இருப்பது ஆசீர்வாதம். மனைவிக்கு விரோதமாய் கணவனும், கணவனுக்கு விரோதமாய் மனைவியும் செயல்பட்டால் அங்கு சமாதானம் கெட்டு போய்விடும். பிள்ளைகளுக்குள் உண்டான சமாதானம், ஸ்தோத்திரம், இதுதான் ஒரு பிளஸட் லைஃப், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. ஸ்தோத்திரம். இவர்களுடைய வாழ்க்கையில தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை என்ன செய்வாராம்? பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாரா. அந்த வீட்டு வாசலை ஆண்டவர் பலப்படுத்துவாரா. அன்னைக்கு ஏதேன் தோட்டத்துக்குள்ள வெளியே அனுப்பப்பட்ட, ஸ்தோத்திரம், ஆதாம் ஏவாள் பாவ வாழ்க்கையோடு மறுபடியும் உள்ள வந்துவிடக் கூடாது என்று சொல்லி தேவ தூதர்களை வைத்து கர்த்தர் பாதுகாக்கிறார். அது போல வெளியில போன பாவ வாழ்க்கை, வெளியில போன ஆபத்தான வாழ்க்கை, வீட்டை விட்டு வெளியே போன பிசாசு மறுபடியும் உள்ள வரக்கூடாது என்று ஆண்டவரே முன்பதாக நின்று பாதுகாக்கிறார். ஆமென். அல்லேலூயா. வீட்டுக்குள்ள ஒரு பெரிய சமாதானம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, குடும்பத்தோடு சமாதானமாக வாழ்கிறவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர் கிறிஸ்தவர்கள். இன்னைக்கு ஆண்டவர் அதுதான் விரும்புகிறார். ஆசீர்வதிக்கப்பட்ட நிலமா, சபிக்கப்பட்ட நிலமா. இன்னைக்கு நாம் ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் என்று சொல்லி, ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இன்னும் ஒரு 8 ஆசீர்வாதம் இருக்கிறது. அதை அடுத்த வாரம் உங்களுக்கு நான் தொடர்ச்சியாக கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ளுவேன். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கைக்கு இந்த 15 ஆசீர்வாதங்கள் கூட இருக்குமானால் நீங்க தான் ஒரு பிளஸட் கிறிஸ்டியன் லைஃப் வாழ்கிறவர்கள். ஆமென். உங்களை பரலோகம் சந்தோஷமாக தூக்கி வைத்து கொண்டாடும். இவர்கள் என் பிள்ளைகள், இவர்கள் எனக்கேற்ற ஆசீர்வாதத்தில் நிரம்பி இருக்கிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. எழுமி நிற்போமா, எழுமி நிற்போமா. ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை ஆமென் எங்களுக்கு கொடுப்பீராக, எங்களுக்கு கொடுப்பீராக. ஆமென். இதைத்தானே நீர் விரும்புகிறீர். ஸ்தோத்திரம். பிளஸட் கிறிஸ்டியன் லைஃப். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமான கிறிஸ்தவனுக்குள்ளே அடிக்கடி மழை பெய்கிற ஒரு அனுபவம், அடிக்கடி மழை பெய்கிற நிலமாக, பயிரிடுகிற நிலமாக, விதைகள் விதைக்கப்பட்டு கொண்டு இருக்கிற நிலமாக, ஆண்டவரே பயிரை முளைப்பிக்கிற நிலமாக. எது விதைக்கப்படுகிறதோ, ஜெபம் விதைக்கப்படுகிறதோ ஜெபத்தில் வளரணும், வசனங்கள் விதைக்கப்படுகிறத வசனத்தில் வளரணும், அபிஷேகம் விதைக்கப்படுகிறது அபிஷேகத்தில் வளரணும், சுவிசேஷம் விதைக்கப்படுகிறது ஆத்துமாதயத்தில் வளரணும், பரிசுத்தம் விதைக்கப்படுவது பிரகாசிக்கிற அனுபவம். ஓ ஹல்லேலூயா. கொடுக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திர வசனங்கள் விதைக்கப்படும் போது ஆண்டவருக்கு
அவர்களுக்கென்று தாராளமாக கொடுக்கிற ஸ்தோத்திரம் முளைப்பிக்கிற நிலமாக இப்படி ஆண்டவரே பரலோகத்துக்கு அடுத்த காரியங்கள் எல்லாம், வருகைக்கு அடுத்த காரியங்கள் எல்லாம் விதைக்கப்படும் போது எப்போது எதிர்பார்க்கிறவர்களாக பயிரை முளைப்பிக்கிற நிலமாக கர்த்தர் எங்களுடைய நிலம் இருக்கணும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. வேதமதான் சொல்ல ரட்சிப்பு தான் ஆசீர்வாதம், பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, ஓ ஸ்தோத்திரம், ரட்சிக்கப்படுகிற வாழ்க்கை நம்முடைய வீட்டு கூட்டங்களிலோ வீட்டு நிகழ்ச்சிகளிலோ பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிற நிகழ்ச்சிகளிலோ அது ஓ ஸ்தோத்திரம் திருமண காரியங்களோ இல்லாவிட்டால் ஒரு ஸ்தோத்திரம் விசேஷ நிகழ்ச்சியோ எதுவானாலும் ஆவிக்குரியவர்கள் அதிகமாக கூட வேண்டும். அதுதான் உண்மையான நாம் ரட்சிக்கப்பட்ட ஒரு அனுபவம். இந்த அனுபவங்கள் எல்லாம் எங்களை நிரப்பட்டும். சொல்லி ஜெபம் பண்ணுங்க, சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இந்த அனுபவங்களை எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம். வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை ஆண்டவரே இப்பொழுது நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். எங்களுக்கு அது தருவீராக, எங்களுக்கு அது தருவீராக. ஓ ஸ்தோத்திரம். வார்த்தையினுடைய சுவிசேஷமான ஆசீர்வாதத்தை எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. இது நாங்க மற்றவர்களுக்கு சொல்லி பரப்பணும். மற்றவர்களை ஆண்டவரே இந்த வசனங்கள் ஓ ஸ்தோத்திரம் எங்களுக்கு உள்ளே எங்க சரீரத்தை தொடணும், எங்க ஆவியை தொடணும், எங்க ஆத்துமாவை தொடணும். இதுதானே சம்பூர்ணமான ஆசீர்வாதம். ஓ ஸ்தோத்திரம். நாங்கள் வார்த்தை ஆண்டவரே எங்களை தொடாமலே இந்த இடத்துல இருந்து நாங்கள் போனால் ஆண்டவரே இது சம்பூர்ணமான ஆசீர்வாதம் இல்லையே, இது ஒரு சபிக்கப்பட்ட வாழ்க்கையே. இந்த வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம். ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வது ஒரு ஆசீர்வாதம். ஓ ஸ்தோத்திரம். நாங்கள் ஒரு கிரேட் நேஷனாக மாறணும். கைகளை உயர்த்தி ஒரு பெரிய ஜாதியாக மாறணும். சபை பெரிய ஜாதியாக மாறணும். ஓ ஸ்தோத்திரம். விசுவாச பிள்ளைகள் பெரிய ஜாதியாக மாறணும். ஊழியங்கள் பெரிய ஜாதியாக மாறணும். எப்பொழுதுமே துதிக்கிற அனுபவம், எப்பொழுதுமே துதிக்கிற அனுபவம், எப்பொழுதுமே துதிக்கிற அனுபவம். எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் குடும்பமாக சமாதானமாக இருக்கிற அனுபவம். கைகளை தட்டி நல்ல அந்நிய பாஷைகளை பேசி ஆவியில நிறைந்து பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே அந்த கிருபையின் அபிஷேகம், அந்த வல்லமையின் அபிஷேகம் நிரப்பட்டும், 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 நிரப்பட்டும். பெற்றுக்கொள்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம். வேதம் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். பரிசுத்த வேதாகமம் சொன்ன ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம். ரிசீவ் பண்ணுகிறோம், ரிசீவ் பண்ணுகிறோம், ரிசீவ் பண்ணுகிறோம். கண்டா ரிபாடா கண்டா ரபல்லபா ரிபாடா சந்தட ரக்கட தூரா பக்கட ரபல்லபா.